சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சரவணகுமார் அவர்களும், அருமை மாமா பண்பாளர் ஓபிஎஸ் அவர்களே, எல்லோரையும் வருக வருக என வரவேற்று இந்த கூட்டத்திற்கு மாவட்ட கழகத்தார் தலைமை தாங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பொற்கால ஆட்சி முடிவு பெற்று மீண்டும் தேர்தலை சந்திக்கிற இந்த சூழலில் வருகிற 23ஆம் தேதி தேர்தல், வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். வேட்பாளர்கள் அறிமுக கூட்டமாக சர்வ கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவருடைய சிறப்பு பற்றி மாண்புமிகு போடி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் வேட்பாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வரை வந்திருக்கிறார்கள். அதே போல சில விளக்கங்களை கேட்பதற்காக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், அதன் தொடர்ச்சியாக திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். திமுகவின் தேர்தல் அறிவிக்கை என்பது அடுத்த தேர்தலுக்கானது அல்ல. இது அடுத்த தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறைகளுக்காக எண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு மாற்றத்துக்கான மகத்தான தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கையை கண்டு எதிர்கட்சியான அதிமுக அலறுகிறது. இந்த தேர்தல் அறிக்கை என்பது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையின் மூலம் மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்று திராவிட கழகத்தின் சார்பில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேனி வடக்கு மாவட்டத்தின் சார்பில் மனிதநேய மக்கள் கட்சி